காணிக்கை அல்லது தர்மம் என்கிற விதை. காணிக்கை அல்லது தர்மம் என்கிற விதை. ஒரு வருஷமா செய்யணும் செய்யணும் செய்யணும்னு உற்சாகம் வந்துச்சு. உற்சாகத்தினால ஒரு வருஷமா ஆரம்பம் பண்றாங்க. நல்லா கவனிங்க, ஒரு வருஷமா பிகினிங் நடக்கு. ஆனா இப்பதான் சொல்றாரு 11வது வசனத்துல, இதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்க. பிளான் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு, திட்டமிட்டு ஒரு வருஷம் ஆச்சு, கொடுக்கணும்னு பேச தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு, கொடுக்க அதாவது அவங்க அதுக்கான ஆயத்தம் செய்ய தொடங்கி ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அப்போஸ்தலர் இப்போ சொல்றாரு, இப்பொழுது அதை செய்து நிறைவேற்றுங்க. தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், ஒருவனுக்கு ஆமென். அந்த வசனம் 11வது வசனத்துல மீதிய வாசிங்க. உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து நிறைவேற்றுதலும் ஒரு வருஷமா தொடங்கினாங்க. அப்போ இப்ப பவுல் கொஞ்சம் கூட தெளிவா சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்ததை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. அப்படின்னா விருப்பம் இருக்கு, சிலது அவங்கள்ட்ட இருக்கவும் செய்து. ஆனா ஒரு வருஷமா சொல்றாங்க கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், செய்யணும் செய்யணும், தாங்கணும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இன்னும் அதை நிறைவேற்ற முடியல. அதனால மக்கேதோனியா சபையை காட்டி சொல்றாரு, அந்த சபைக்கு இருக்க கிருபையை பாரு, அவர்கள் மிகுந்த உபத்திரவங்களினால் சோதிக்கப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, கொடிய உபத்திரவத்தில் இருக்காங்க. ஆனா அதன் நடுவிலே அவர்கள் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கார்கள். திராணிக்கு தக்கதா மட்டுமில்ல, திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறாங்க. அது மட்டுமில்ல, கீழே இப்படி சொல்றாரு மக்கேதோனியா சபை குறித்து, அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லவில்லை, அவர்களே ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்க கிட்ட கண்டிப்பா நீங்க வாங்கிட்டு தான் போகணும். எதுக்கு? எருசலேம் சபைக்கு காணிக்கை தர்மம் பரிசுத்தவான்களை தாங்கிறதற்கு கொடிய பஞ்சம் இருந்த காலம். அப்போ எருசலேம் சபை உபத்திரவத்தில் இருக்கு. அதுக்கு மக்கேதோனியா சபைசார் கேட்டுக்கொண்டாங்களா? ஆமென். 6வது வசனம், ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டோம். 4வது வசனம், தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆனா கொரிந்து சபை எப்படி இருக்கு? ஆமீன். ஒரு சபை சொல்லுது, ஆமீன், இதை நீங்க ஆமீன் வாங்கணும், இப்படி ஒரு தர்ம பணத்தை வாங்கிட்டு போகணும், இப்படி ஒரு காணிக்கையை நீங்க கண்டிப்பா வாங்கிட்டு தான் போகணும். ஆனா கொரிந்து சபை எப்படி இருக்கு? கொடுக்கணும், தர்றோம். ஆமீன். இங்க வசனம் 6வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீத்து இதை ஏற்கனவே தொடங்கி இருக்கிறார். தொடங்கி கொண்டு இப்போ ஒரு வருஷம் ஆகுது. ஆனாலும் இங்கே யாருக்குடைய கரமும் நீட்டப்படவில்லை. இப்படியே சொல்லி வரும்போதுதான் பவுல் சொல்றாரு, நான் உன்கிட்ட ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு கூலி கொடுத்தது கொரிந்து சபையே, உன் கையிலிருந்து நான் எதுவும் வாங்கல, ஏன்னா நீ தரல. எனக்கு மக்கேதோனியா தேசத்து ஜனங்கள் தந்து கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்ய வச்சாங்க. கொரிந்து பட்டணத்தின் சபை நிறைவுள்ள சபை, கொரிந்து பட்டணத்தின் சபை நல்ல வருமானம் இருந்த சபை, அநேக ஜனங்கள் வந்த சபை அது. ஆனா அவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கும்போது கூடார தொழிலும் செய்தேன். 2, மக்கேதோனியா தேசம் அந்த சபை எனக்கு அவர்கள் தந்து ஊழியம் செய்ய வச்சாங்க என்று கொரிந்து சபைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த புகழ்ச்சி உன்னை விட்டு மாறுவதில்லை என்று கொரிந்து சபைக்கு சொல்லிட்டு இந்த 9வது அதிகாரத்தில் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் விதையை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. விதையை தருவாராக. இன்னைக்கு திருச்சபைக்கு சொல்றேன், நீ ஆமென் கர்த்தருக்கு கொடுக்கவும், ஆமென் தர்மங்களை செய்யவும். ஆமா, வேதம் சொல்லுது நன்மை செய்யணும், அதான் ஹெல்ப் பண்ணணும் பிறருக்கு. கூடுமானால் விசுவாச வீட்டாருக்கு நீ உதவி செய்யணும்னு வசனம் சொல்லுது.
கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம்னு நினைக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, யாருக்கு நன்மை செய்யணுமா? விசுவாச குடும்பத்தாருக்கு. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்படின்னா வசனம் சொல்லுது, நீ விதைக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிறதோ, கர்த்தருடைய நாமத்தில் ஏதோ ஒரு விசுவாசிக்கோ பரிசுத்தவானுக்கோ உதவி செய்வது, அது இழப்பல்ல, அது விதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சொல்றாரு கர்த்தர், கொரிந்து சபையே, உனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா ஒரு வருஷமா நீ கொடுக்கல, உன்கிட்ட வந்த ஊழியர்களை தாங்கல, அதனால உனக்கு கர்த்தர் விதையை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆமென், நான் தான் இத்தனை நாளா இந்த ஊழியத்தை தாங்கிட்டு இருந்தேன், இப்போ ஆமென் நான் அதை செய்யறதில்லை, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சில வீம்புல பேசுவாங்க. அது ஆமென் ஊழியத்தை பாதிக்க போகிறதில்லை. ஆண்டவர் சொல்றார், உன் கையில விதை இல்லாம போச்சுன்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உன் கையில என்ன இல்லாம போச்சு? விதை இல்லாம போச்சு. நீ போடாம விதைக்காம அறுக்க முடியாது. விதை இல்லைன்னு அர்த்தம். விதை இருந்தா, நல்லா கவனிங்க, நம்ம கையில விதை இருந்தா அதை அறுக்கணும்னா விதைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒருவர் ஆமென் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், ஆண்டவரே இந்த வருடத்தில் நல்ல அறுவடையை தாரும், நல்ல அறுவடையை தாரும், நல்ல அறுவடையை தாரும். ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் இறங்கி வந்து கேட்டார், சரிப்பா அறுவடையை தர்றேன், உன் ஜெபத்துக்கு நான் பதில் தர்றேன், நான் உனக்கு தந்த விதையெல்லாம் எங்கன்னு கேட்டார். அவன் சொன்னா, விதைகள் பாதியை நான் சாப்பிட்டுட்டேன், விதைய பாதி குடோன்ல வச்சிருக்கேன் பத்திரமா, பாதி விதைய வித்துட்டேன். ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ விதைக்காம எப்படி நான் அறுவடை தர முடியும்? நான் உனக்கு விதைய தந்ததே ஒரு காலத்தில் நீ 100% அறுவடையை பார்க்கணும்ட்டு தான். ஆமென். விதைக்காம அறுவடையை தாரும், வாய்க்க பண்ணும்னா எதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்? உன் கையில கர்த்தர் தந்திருக்கிறதெல்லாம் உனக்கான ஆகாரம் அல்ல, உனக்கான பொக்கிஷமும் அல்ல. நம்ம கையில தந்திருக்கிற அநேக விஷயங்கள் நாளைய தினம் அறுவடைக்கான இன்றைய விதைகளை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் மிக தெளிவா சொல்றார், கடந்த காலங்களில் விதையை கொண்டிருந்து விதைத்து பழகின சிலருக்கு இன்றைக்கு விதை இல்லாததையே பெருமையாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். அது அவர்களுக்கு வந்த இழப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்துக்கு பாதிப்பில்லை, தெய்வராஜ்யத்துக்கு பாதிப்பில்லை, மீனின் வாயில் இருந்தாவது ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் நிறைவு செய்வார். வரி கட்ட வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு வந்துச்சு, யாரும் அவருக்கு உதவி செய்யல. அப்ப அவர் வரி கட்டுறதுக்கு யாரையும் நாடி போகவில்லை, அவருக்கு மீனின் வாயிலிருந்து கர்த்தர் சகாயத்தை உண்டு பண்ணினார். தனக்கு மட்டுமில்ல, தன்னோடு சேர்ந்து வரி கட்ட வேண்டிய அவசியம் இருந்த பேதுருவினுடைய குடும்பத்தின் வரியையும் கர்த்தரே மீனின் வாயிலிருந்து கொடுத்திருந்தார்னா ஊழியத்திற்கோ தெய்வராஜ்யத்திற்கோ ஒரு நாளும் குறைவு வரப்போகிறதே இல்லை. காரணம், இவைகள் கர்த்தருடையவைகள். ஆனால் என் கரத்தில் கொடுக்கப்பட்டவைகள் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும், ஆனால் நீயும் உன் வீட்டாருமோ அழிவீர்கள். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் செய்துகிட்டே இருப்பார். யாரை கொண்டும் செய்வார், எப்படியும் செய்வார், எந்த விதத்திலும் செய்வார். ஆனால் நான் விரும்புகிறேன், என் கரம் விதைக்கிற கரமா இருந்து கொண்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. என் கரம் விதைக்கிற கரமா இருக்கணும். நான் இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று கொண்டு தைரியமா சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு கொடுக்கிறதை நான் எனக்கு பயன்படுத்துவதை காட்டிலும் நான் விதைக்கிறதையே கர்த்தர் எனக்கு வாழ்க்கையாய் தந்திருக்கிறார். நான் மிக தெளிவாய் வேத வசனத்தின் முன்பாக நின்று தேவ பிரசன்னத்தில் சொல்ற
சொல்றேன், விதைக்கிற வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு தந்ததை மட்டும் இல்லை, என்னையே நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, என்னையே விதைக்கிறேன். அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நான் சொல்றது உண்டு. ஆண்டவர் தர்றதுல ஆமென் ஆமென், என் கையில ஆண்டவர் ஏதாவது தர்றாருன்னா முதல்ல அதுக்கு தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த விஷயம். ஆமென், அது தசம பாகத்தை கண்டிப்பா எடுத்து வச்சிருவேன். இல்லாவிட்டால் என் மனைவி தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருப்பா. தசமபாகம் கொடுத்தாச்சா, தசம பாகம் எடுத்து வச்சாச்சா, ஆமென் செய்தாச்சா, கர்த்தருக்கு கொடுத்தாச்சா, ஆமென். அது மீதி இருக்கிறதும் ஊழியத்தில் தான், கர்த்தருக்கு தான், கர்த்தருக்கு தான். ஆமென். கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறார். எலியாவின் தேவன் இன்றைக்கும் காகத்தை கொண்டு போஷிக்கிற தெய்வம். ஆமென். வாசல்களை திறந்து கொண்டே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விதைக்கிற அனுபவத்துக்கு விதை தேவை. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விதையை தரப்போகிறேன்னு. கொரிந்து பட்டணத்தில் காணிக்கை மற்றும் தர்மத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார்.